காவியா, மாப்பிள்ள வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டாரு தெரியுமா? பார்த்து நடந்துக்க. அலங்கார லட்சுமியே போற்றுவோம். காவியா, பாத்தியா எப்படி என் என்ட்ரி எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? முதல்ல நாம 2 பேரும் ஆடிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா நீ ஆடினா எல்லா பயல்களும் சொல்லி விடுவானுங்கல்ல, அதனாலதான். செம்மையா இருந்ததுல்ல நம்ம டான்ஸ். என்ன காவியா, பெருசா ஏதோ திட்டம் போடுற மாதிரி தெரியுது. சம்பத் ஸ்வரூபியே போற்றுவோம். சந்தான லட்சுமியே போற்றுவோம். காந்த லட்சுமியே போற்றுவோம். இந்த திருமங்கலத்தை எல்லார்கிட்டே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் சுந்தர லட்சுமியே போற்றுவோம். ஸ்வர்ண லட்சுமியே போற்றுவோம். சௌபாகிய லட்சுமியே போற்றுவோம். சௌந்தரிய லட்சுமியே போற்றுவோம். ஸ்வர்க லட்சுமியே போற்றுவோம். சைன்ய லட்சுமியே போற்றுவோம். ஜெயலட்சுமியே போற்றுவோம். ஜெகலட்சுமியே போற்றுவோம். வாரலட்சுமியே போற்றுவோம். திவ்ய லட்சுமியே போற்றுவோம். தீபலட்சுமியே போற்றுவோம். காவியா, அங்க பாரு. லட்சுமியே போற்றுவோம். துளசி லட்சுமியே போற்றுவோம். துக்க நிவாரணியே போற்றுவோம். காவியா, லட்சுமியே போற்றுவோம். உன் பாட்டிய பாத்தியா? போற்றுவோம். இப்ப எதுவும் யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். காவியான்னா ரொம்ப கிளவர் ஆச்சே. பிரம்ம சோதரியே போற்றுவோம். பிரசன்ன லட்சுமியே போற்றுவோம். பிரகாச லட்சுமியே போற்றுவோம். வில்வ லட்சுமியே போற்றுவோம். பூலட்சுமியே போற்றுவோம். புவன லட்சுமியே போற்றுவோம். பூஜ்ய லட்சுமியே போற்றுவோம். பூர்ண லட்சுமியே போற்றுமா. அத்தனை எடுத்துக்கங்க. இதான் நீங்களும் எடுத்துக்கங்க. என்ன எல்லாரும் போனை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க? ஓம் லட்சுமியே கெட்டிமேளம் லங்காதகனியே போற்றுவோம். வரலட்சுமியே போற்றுவோம். வரதலட்சுமியே போற்றுவோம். மாப்ள வாங்கி. இந்த மண்டபம் தானே? வாங்க. உங்களை ஹராஸ்மெண்ட் கேஸ்ல இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இரு மாப்பிள்ள, நான் போய் பார்க்குறேன். சார் அதை கொடுங்க. இந்தாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்குவீங்களா? இதுங்கெல்லாம் ஃப்ராடுங்க. என்ன சார், நேத்து நைட்ல இருந்து போனை பார்க்கலையா? நீங்க இந்த பொண்ணுகளை மிரட்டின வீடியோவும் இவங்க பேசின வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. வைரல் ஆயிருக்கா? என்ன வீடியோ? ஆமாங்க, இப்பதான் நானே வீடியோ பார்த்தேன். இந்த பாருங்க. ஆமாங்க, நானும் தான் பார்த்தேன். ஆமாங்க, நானும் பார்த்தேன். இல்ல, அதெல்லாம் போய் ஏதோ ஏஐ வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. நாங்க மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. காவ்யா, நீ பயப்படாத. ஆமா சார், எக்கச்சக்கமான பிரஷர். உமன் இஷ்யூங்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல உங்களை அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியாது. இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணணும் அவ்வளவுதானே? ஆமா, தாராளமா செஞ்சுக்கங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா உங்க சட்டத்தால
நான் கல்யாணம் பண்ணிக்க போறத உங்களால தடுக்க முடியாதுல்ல? இல்ல சார், இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். உங்களை அரெஸ்ட் பண்றது மட்டும் தான் என்னோட வேலை. ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஜஸ்ட் 5 minutes. தாலி கட்டின கையோட நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், வெயிட் பண்றோம். ஓகே காவியா உட்காரு. உட்காரு. சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்திருக்காரு. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. சார் நீங்க பக்கத்துல என்ன கேக்குறீங்க? பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். கல்யாண விஷயத்துல எங்களால தலையிட முடியாதுமா. மீ டூ கேஸ்ல எங்களால அரெஸ்ட் தான் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எங்களால சொல்ல முடியாதுமா. ஆ, சீக்கிரம் கெட்டி மேளம், கெட்டி மேளம். தாலி கட்டாதீங்க, நிறுத்துங்க, 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 நிறுத்துங்க. சார், இங்கே கவிதாங்கிற பொண்ணு இருக்கிறதா சொன்னாங்க. அப்படிலாம் யாரும் இல்லை சார். கொஞ்சம் வரீங்களா? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. காவியா, பயப்படாதீங்க, நான் இருக்கேன். சார், இவங்க தான் உத்தமனோட முதல் பொண்டாட்டி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காரு சார். வீட்டில் வச்சு அடைச்சு டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்னும் இவங்க 2 பேருக்கு விவாகரத்து கூட ஆகலை. லீகலா ஸ்டில் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். முதல் மனைவி இருக்கிறப்ப எப்படி சார் அடுத்த கல்யாணம்லாம் பண்ண முடியும்? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஆஹா, எங்க அவளை சொல்ல பார்க்கலாம். அவ சொல்லிடுவாளா? சார், இவளே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவ. இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். சார், இதெல்லாம் நம்பாதீங்க சார். ஏய், இங்க எதுக்குடி வந்த? டேய் தம்பி, விடுங்க. மா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? என் பேரு கவிதா. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஏய், ஏதாவது தேவையில்லாம பேசுன அவ்வளவுதான். நான் தெளிவான மனநிலைமையில தான் இருக்கேன். ஆனா இவர் தான் என்னை பத்தி புத்தி சுவாதனம் இல்லாதவன் சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணி அங்க கொண்டு போய் விட்டாரு.